விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தலைக்குளம், அதாவது மல்ச்சிங் சொல்லக்கூடிய இந்த மல்ச்சிங் சீட்டை வந்து நிறைய பேர் உங்களோட வயலில் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மல்ச்சிங், அதாவது இந்த தலைக்குளம்ங்கிறது வந்து நம்மளோட பயிருக்கு வந்து எப்படி பாதுகாப்பு அளிக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த பயிர் உற்பத்தியை வந்து எப்படி அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த தலைக்குளம், இந்த மல்ச்சிங்கிறத உங்கள் வயலில் நீங்கள் ஏற்கனவே வந்து பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடவும். அதே மாதிரி வந்து இந்த மல்ச்சிங், அதாவது தலைக்குளம் சொல்லக்கூடியது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் தான். அது இதை வந்து நம்ம மணல் மேல விரிச்சு அதுக்குள்ள இருந்து நம்ம வந்து பயிர்களை வந்து உற்பத்தி பண்றது. இது வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மணல் மேல வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுகளை விரிக்கிறப்ப வந்து இது வந்து குறிப்பா வந்து 2-3 கலர்கள்ல இருக்கும், நிறங்கள்ல இருக்கும். அதாவது வந்து வெள்ளை, கருப்பு இந்த மாதிரி நிறங்கள்ல இருக்கும். இது வந்து நம்ம பயன்படுத்துறது மூலயமா நம்மளோட நிலத்துல வந்து கலை, அதாவது வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, களைகளோட அளவு வந்து கம்மியாகும். அதனால வந்து நம்மளோட பயிர் வந்து நல்லா சத்துக்களை எடுத்து நல்லா வளரும். அதே மாதிரி வந்து மாய்ஸ்டர் கன்சர்வேஷன், அதாவது வந்து மண்ணோட ஈரத்தன்மையை வந்து அப்படியே நிலைச்சு வைக்க செய்யும். அதனால வந்து பயிர்களுக்கு வந்து அதிக ஈரத்தன்மை வந்து இருக்கிறதுனால வந்து பயிர்கள் நல்லா வளரும். இது போல வந்து நிறைய வந்து இந்த பூச்சிகளோட முட்டைகள் அந்த இதெல்லாம் வந்து மணலில் இருக்கிறது வந்து இது மூலயமா வந்து அழிஞ்சு போகும். இந்த மாதிரி வந்து பயிர் உற்பத்திக்கு தேவையான நிறையா விஷயங்கள் வந்து இந்த மல்ச்சிங், அதாவது தலைக்குளம்ங்கிறது வந்து பண்ணுது. அதனால இந்த தலைக்குளமோட ஒரு இதை வந்து நம்ம அமைக்கிறதுக்கான செலவு வந்து அதிகமாக இருக்குமே தவிர, ஆனால் உங்களுக்கு பயிரோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்கம், அதாவது வந்து வருமானம் சொல்லக்கூடிய இதுவும் வந்து அதிகமாக இருக்கும் இதை பயன்படுத்துறது மூலயமா. அதனால இது வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உங்களோட விவசாய பயிர்களை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம வந்து அதிக மகசூல், அதிக வருமானம் எடுக்க முடியும். ஆனால் இது வந்து நிறைய பேர் பின்பற்றாததுக்கு காரணம் இதோட அமைக்கிறதும் வந்து செலவு வந்து அதிகமான இருக்கும். அதனால வந்து தான் அதிகமாக இது பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் தான். இது யாரெல்லாம் உங்கள் வயலில் பயன்படுத்திருக்கீங்களோ உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்மளோட பிரபு அக்ரி கன்சல்டன்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.